ஒருமுறை ஒரு நடுத்தர வயது மனிதர் தனது வேலையை இழந்தார். மேலும் தனது வாழ்வாதாரத்திற்காக ஒரு வேலையை தேடிக் கொண்டிருந்தார். செய்தித்தாள்களில் அலுவலக உதவியாளர் வேலை ஒன்று காலியாக இருப்பதை அவர் கண்டார். அவருக்கு அந்த வேலை மிகவும் தேவைப்பட்டது. எனவே அவர் ஒரு பெரிய நிறுவனத்தில் அலுவலக உதவியாளர் பதவிக்கு விண்ணப்பித்தார். மறுநாள் அவர் நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டார். மேலாளர் அவரை நேர்காணல் செய்து ஒரு தேர்வு வைத்தார். அந்த மனிதர் தேர்வில் தேர்ச்சி பெற்றார். மேலாளர், நீங்கள் வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டீர்கள். இப்போது உங்கள் மின்னஞ்சல் முகவரியை கொடுங்கள். அப்போதுதான் நான் உங்களுக்கு மேலதிக விவரங்களையும் உங்கள் பணி நியமன கடிதத்தையும் அனுப்ப முடியும் என்றார். அதற்கு அந்த மனிதர், ஐயா, என்னிடம் கணினியும் இல்லை, மின்னஞ்சல் முகவரியும் இல்லை என்று பதிலளித்தார். மேலாளர், என்ன, இந்த காலத்தில் உங்களிடம் மின்னஞ்சல் முகவரி இல்லை என்றால் நீங்கள் இருப்பதே அர்த்தமற்றது. அதனால் உங்களுக்கு இந்த வேலை கிடைக்காது. மன்னிக்கவும், நீங்கள் வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றார். அந்த மனிதர் அங்கிருந்து கிளம்பிவிட்டார். அவர் பாக்கெட்டில் 200 ரூபாய் மட்டுமே இருந்தது. வேலையும் இல்லை. என்ன செய்வதென்று அவருக்கு தெரியவில்லை. விரைவில் வேறு எந்த வேலையும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் அவருக்கு இல்லை. வேலை இல்லாமல் வீட்டிற்கு செல்ல அவர் விரும்பவில்லை. அவர் சிறிது நேரம் யோசித்தார். பிறகு அந்த பணத்தில் 10 கிலோ காய்கறிகளை வாங்கி வீடு வீடாக சென்று விற்கலாம் என்று முடிவு செய்தார். மாலைக்குள் அவர் அந்த காய்கறிகள் அனைத்தையும் விற்று தனது பணத்தை 2 மடங்காக பெருக்கினார். இதன் மூலம் தன்னால் பிழைத்துக் கொள்ள முடியும் என்பதை அவர் உணர்ந்தார். தினமும் அதிகாலையில் பல்பொருள் அங்காடிக்கு சென்று புதிய காய்கறிகளை வாங்கத் தொடங்கினார். பிறகு நாள் முழுவதும் வீடு வீடாக சென்று அவற்றை விற்றுவிடுவார். மாலைக்குள் காலையில் வாங்கிய காய்கறிகள் அனைத்தையும் விற்று முடித்து விடுவார். அவர் தினமும் மிகவும் கடினமாக உழைத்தார். தனது உறுதியுடனும் விடாமுயற்சியுடனும் வெறும் 5 ஆண்டுகளில் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக உயர்ந்தார். இப்போது அவரிடம் சொந்தமாக விநியோக வாகனங்கள் இருந்தன. மேலும் அவர் அமெரிக்க சந்தையில் மிகப்பெரிய உணவுச் சங்கிலி சில்லறை விற்பனையாளர்களில் ஒருவரானார்.